ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஸ்வீட்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கெஸ் பண்ணிட்டீங்க, அவுட்டோர் கார்டனிங் பற்றி தான். சரி, அவுட்டோர் கார்டனிங்கில் என்ன மாதிரி பிளேஸில் வளர்க்கலாம், அதுக்கப்புறம் என்ன மாதிரி பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணலாம், பேசிக் ரெக்யூர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ். சரி, வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிளேசஸ் ஃபார் அவுட்டோர் கார்டனிங். உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி நிறைய ஸ்பேஸ் பிளாங்காக எம்டியாக இருக்குன்னா நீங்கள் அதை கவர் பண்ணி கொஞ்சம் அழகாக்குறதுக்கு நீங்கள் பிளான்ட்ஸ் நிறைய க்ரோ பண்ணலாம். இது உங்கள் வீட்டையும் கூலாக வச்சுருக்கோம். இன்கேஸ் நீங்கள் ஈவினிங் வெளியில் போகலாம், மீன்ஸ் அவங்க வெளியில் நிற்கலாம் அப்படின்னா அந்த இடமும் நல்லா கூலாக இருக்கும். பிகாஸ் இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால உங்களுக்கு சொல்கிறேன். பேக்யார்ட்லேயும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயும் நீங்கள் ட்ரீஸ் வளர்க்கலாம், பிளான்ட்ஸ் வளர்க்கலாம், நிறையாவே வளர்க்கலாம். ஈவன் பெட்ஸ் கூட வளர்க்கலாம். டெரஸ் கார்டனிங்கில் நீங்கள் டைரக்ட் சன்லைட் சூட்டபிளான பிளான்ட்ஸ் நிறையா வளர்க்கலாம். பிளான்ட்ஸ், ட்ரீ அந்த மாதிரி எல்லாம் வளர்க்கலாம். டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் க்ரோ இன் அவுட்டோர் கார்டன். எந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் க்ரோ பண்ணலாம்? வெஜ்ஜீஸ், ஃப்ரூட்ஸ், பிக் ஃப்ளாரிங் பிளான்ட், போன்சாய், ஆயுர்வேதா மெடிக்கல் பிளான்ட்ஸ் கூட. கோவிட் சுச்சுவேஷனில் நீங்கள் வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வீட்டிலே க்ரோ பண்ணுங்கள். பிகாஸ் வெளியில் ஃப்ரூட்ஸ் எப்போவுமே அவைலபிளாக இருக்காது. நெக்ஸ்ட், ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். ஃப்ளாரிங் பிளான்ட்ஸுக்கு பேசிக்காக நிறைய சன்லைட் தேவை. மோஸ்ட்டாக ஸ்ப்ரிங் சீசனில் நீங்கள் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் நிறையவே ப்ளூம் ஆகும். பட் 3 to 4 days தான் அந்த பிளான்ட்ஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஃப்ளார்ஸ் க்ரோ பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் பிக் ஃப்ளார் வளருங்க. குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் வளர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்காது. போன்சாய் கார்டனிங்கில் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணவும் தேவை இருக்குது. பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இந்த மாதிரி கோவிட் சுச்சுவேஷனில் நீங்கள் மெடிசினல் பிளான்ட்ஸ் வளர்த்தாலும் அது குட் ஐடியா. உங்களுக்கு அவைலபிலிட்டி நிறையா இருக்கும். பேசிக் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் அவுட்டோர் கார்டனிங். ஃபர்ஸ்ட் நம்ம சன்லைட் பார்க்கலாம். நார்மலாகவே அவுட்டோர் கார்டனிங் பிளான்ட்ஸ்க்கு 6 to 8 hours டைரக்ட் சன்லைட் அவங்களுக்கு டெய்லியுமே தேவைப்படும். நெக்ஸ்ட், வாட்டரிங் பார்த்துடலாம். அவுட்டோர் பிளான்ட்ஸ் டைரக்ட் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸாக இருக்கனால அவங்களுக்கு டெய்லி 2 times வாட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இன் சம்மர் டைம்ஸ் அவங்களுக்கு மேக்ஸிமம் 2 times கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், சாயில். அவுட்டோர் கார்டனிங்கில் நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் சில டைம் நீங்கள் ஏதாவது நியூ பிளான்ட்ஸ் வாங்கிட்டு சும்மா ஏதாவது மண்ணில் நட்டு வச்சாலும் வளரும். பட் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஆயுர்வேதா பிளான்ட்ஸுக்கெலாம் பாட்டிங் மிக்ஸ் டிஃபராக இருக்கும். டிப்ஸ். டிப் 1, யூஸ் சீட்லிங் ட்ரே. சீட் ஜெர்மினேஷனுக்கு நம்ம சீட்லிங் ட்ரே யூஸ் பண்ணுறது நல்லது. பிகாஸ் நம்ம லேண்டில் ஆர் ஏதாவது கண்டெய்னரில் நம்ம சீட் ஜெர்மினேட் பண்ணுறதுக்கு சோ பண்ணும்போது அது ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகி ஜெர்மினேட் ஆகுறத தவிர்க்கும். சீட்லிங் ட்ரே யூஸ் பண்ணும்போது ஒரு ஹோலில் ஒரு சீட் வைங்க. அதை கரெக்ட் ஆர்டர். டிப் 2, ஃபர்டிலைஸ் ரெகுலர்லி. அவுட்டோர் கார்டனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட்டோர் கார்டனில் நீங்கள் ஃப்ளார்ஸ், அதுக்கப்புறம் வெஜிடபிள் எல்லாமே வளர்ப்பீங்க. ஸோ வெஜிடபிள் நல்ல ஒரு ஈல்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் அதுக்கு டெய்லி ஃபர்டிலைஸ் பண்ணணும். 15 daysக்கு ஒருக்கா 15 daysக்கு ஒருக்கா நீங்கள் வேர்மி கோஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆர் நீம் கேக் நீங்கள் ஆட் பண்ணலாம். நீம் கேக் நீங்கள் கண்டிப்பாக மிக்சர் கூட ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. டிப் 3, டோன்ட் ஸ்கிப் பெஸ்டிசைட். பெஸ்டிசைட்ஸ் லைக் நீம் ஆயில் நீங்கள் 15 daysக்கு ஒருக்கா வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் பிளான்ட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப அவசியம். லோக்கல் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். டிப் 4, பை சப்சிடரி கிட்.
சப்சிடரி கிட் வந்து எதுவும் இல்லைங்க, இது வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற ஒரு டெரஸ் கார்டனிங்குள்ள கிட். இந்த கிட்குள்ளே அவைலபிளாக இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வெளியில் லோக்கல் ஸ்டோர்ஸில் வாங்கும்போது காஸ்ட் வந்து நிறையா இருக்கும். ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த கிட் வந்து லோ காஸ்ட்டில் வந்து தராங்க. இந்த சப்சிடரி கிட் வந்து உங்களுக்கு 510க்கு அவைலபிளாக இருக்கும் கவர்மெண்ட்டில். இதை வந்து ஹாரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு அவங்க அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுவாங்க. டிப் 5, கவர் த ரூட் இஃப் இட்ஸ் அவுட். நீங்கள் வந்து இப்போ ஒரு செடி வளர்க்கீங்க, அந்த செடியில் வந்து ரூட்ஸ் வந்து மேலே இருக்குது, மேலே உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குன்னா உடனே அதை கவர் பண்ணிடுங்க. பிகாஸ் வந்து க்ரோத் ஆஃப் த பிளான்ட்டை வந்து அது வந்து டிக்ரீஸ் பண்ணும். டிப் 6, ட்ரை நேச்சுரல் சீட். நிறைய ஷாப்ஸில் நீங்கள் வந்து நேச்சுரல் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ரேராக தான் அவைலபிளாக இருக்கும். ஹைப்ரிட் சீட் வந்து ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஹைப்ரிட் சீட் வந்து என்றைக்கும் வளர்க்கணும்னு நினைக்கிறாதீங்க. பிகாஸ் வந்து நிறைய நேச்சுரல் சீடு வந்து அழிஞ்சிட்டே போகுது. நிறைய நேச்சுரல் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்பவே டிக்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ அதை க்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் நேச்சுரல் சீடே ப்ரிஃபர் பண்ணுங்கள். டிப் 7, யூஸ் க்ரோ பேக்ஸ். வெஜிடபிளோ இல்லை ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வளர்க்கணுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரோ பேக் யூஸ் பண்ணுங்கள். க்ரோ பேக்ஸ் வந்து மூவபிள். ஸோ நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்தும் இந்த பிளேஸுக்கு மாறி வைக்கலாம். டிப் 8, ட்ரை சீசனல் பிளான்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு பிகினர்னால் நீங்கள் சீசனல் பிளான்ட்ஸ் வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாட்டிஸ்ஃபிகேஷன் தரும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வர வீடியோவில் உங்களுக்கு புது கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென், பாய் ஃப்ரம் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.